விஜய் திருச்சி கிழக்குல நாமினேஷன் பண்ணிட்டு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காரு சார். ஸ்டண்ட்னு சொல்லுவாங்க சினிமால, அது மாதிரிதான் இப்பவும் பண்றாரு அவரு. அரசியலை உணர்ந்து பேச தெரியல. சிலிண்டர் தட்டுப்பாடு சாப்பிட்டீங்களான்னு 12:30 மணிக்கு மக்களை பார்த்து கேட்கிறாரு. நீ பொதுவாக தண்ணி கூட கொடுக்க மாட்டேன், ஷெல்டர் கூட போட மாட்டேன். சிலிண்டருக்கு இந்த அரசு ஏதாவது செஞ்சிருக்கலாம். இந்த சிலிண்டரு, எண்ணெய், இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோல் அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படின்றது தெரியலையே. தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதல்ல அவர் வந்துட்டு கேபினெட்டை கூட்டியே வந்துட்டு இப்படிதான் பிரச்சனை இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லி கேட்டாரு. அவங்களுக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பதிலும் சொல்லிட்டா. டிவியில சொல்றேன், பேப்பர்ல போடுறேன், வேற என்ன பண்றது. இதுக்கு மேல வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது அடிச்சு தூக்கத்துல இருக்கிறாரு, என்ன நிலையில இருக்காருன்னு தெரியாது இல்லையா. உச்சபட்ச தியான நிலையில அப்படியே நடுவுல நிக்கலாம். ரூம்ல தரையிலையும் படாது, மேலையும் ஊட்டிக்காது அப்படின்னு இருக்கான். விஜய்க்கு ஏதாவது ஒண்ணு கத்துக் கொடுக்கணும்னா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு இந்த நாடு. ஆனா இவரு சொல்றாரு, நான் நாட்டை காப்பாற்ற போறேன். விஜய் அவர்களே, உங்களை காப்பாத்துறதுக்கு தான் தமிழ்நாடு அரசுக்கு நிறைய செலவாகுது. காவல்துறையினர்லாம் அங்க இருந்தாங்களே, அவங்கள தான் அப்படியே நின்றுட்டு இருக்கணும். அதே வெயில்ல அதே மாதிரி தொப்பியெல்லாம் போட்டு ட்ரெஸ் போட்டுட்டு உன்னை அந்த மாதிரி நிக்க வச்சோம். ஒரு நாள் தாங்குவியா நீ? அதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு இல்ல, அதுக்கப்புறம் ஆளே இருக்க மாட்டாரு. தமிழனாலே அறிவார்ந்த சமூகம் அப்படின்றது வரலாற்று ரீதியா இருக்குது. நீ இதுக்கு சம்பந்தம் இல்லாதவனாவே இருக்கிற. உனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல், நீ தான் எல்லாருடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல். இன்னைக்கு கூட ஒரு கப்பல் விழுந்தாங்களா டமால்னு உழுவிட்டு ஊருக்கு ஊர் ஆட்களை கொண்டுட்டு அதுல ஷெட்டு போட்டுன்னு சொன்ன போலீஸ்காரன் உடனே போலீஸ்காரன் மேல கோவம். அதுல ஆதரவு கூடுதல் செலவாச்சு. அதுல தானே உங்களுக்கு கோவம் வந்துச்சு. இவன் தான் ரசிகரை மதிக்கிறவனா? ஏன் இதயத்தில் வாழும் என் நெஞ்சில் குடியிருக்கும். நெஞ்சில் குடியிருக்கிறவங்களுக்கு வந்து ஷெட்டு போட மாட்டேன் நீ? நீங்க எங்க இருந்து நல்லாச்சு தருவீங்க? தங்கம் தருவாரு சார். தங்கம் தருவாரு, பட்டு சேரி தருவாரு, 6 சிலிண்டர் தருவாரு, 6 சிலிண்டர் தருவாரு, வீடு தருவாரு. வீடு அதுல வந்துட்டு எதுல லக்ஸரா இந்த கார் நிக்கும், எல்லாமே நிக்கும். எல்லாம் புழுக வேண்டியதானே. எல்லாமே சினிமா டைலாக் கூட இந்த மாதிரி ஒரு சென்ஸ்லெஸ்ஸா யாரும் எழுத மாட்டாங்க. இது மாற்று அரசியல்னு சொல்றாருல சார் அவரு. மாற்று அரசியல் ரசிகர்களை மாற்று அரசியல், அது வேற ஒண்ணும் இல்ல. எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போடுறாரு, திமுக விமர்சனம் தேவைப்படுது. எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போடுவாரு, இன்னும் கொஞ்சம் நாள்ல ஜெயலலிதா சிலைக்கு மாலை போடுவாரு, ஏமாத்தா மோடி சிலைக்கு மாலை போடுவாரு, எல்லாமே போடுவாரு. ஏதாவது கொள்கை கோட்பாடு ஏதாவது இருந்ததுன்னா தானே. நேற்று வரைக்கும் வந்துட்டு பாஜக சீட்டு கட்டு அலைஞ்சிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறான். மறுநாள் கத்தால அவன் கட்சியில நான் இல்லைன்ட்டு வெளில வரேன். உடனே நீ சீட்டு கொடுக்குற. 10 நாளைக்கு முன்னாடி தான் கஞ்சாவத்து கேஸ்ல உள்ள போய் இருந்துட்டு ஒருத்தர் வெளில வரான். நிர்வாகின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சீட்டு கொடுக்குற. சினிமா பைனான்சியர் அவருடைய பிள்ளைக்கு சீட்டு கொடுக்குற. பட்டுக்கோட்டையில ஒரு ப்ரொடியூசருக்கு சீட்டு கொடுக்குற. யார் இவங்கெல்லாம்? இதுல ஆதவர்ஜனா சொல்றாரு, பிரச்சாரத்துல பாட்டில் எல்லாம் தூக்கி வீசுறாங்க, திமுக காரங்க தான் எடுத்து வீசுறாங்க அப்படின்னு. பாட்டில் சில்லு வந்து உழுது திமுக வீசுறான்னு எப்படி சொன்னேன்? உன்னோட ஏற்பாடு தானே அர்த்தம். நான் இறங்கி அடிச்சா இவரு மே 5ஆம் தேதிக்கு அப்புறம் நான் மட்டும் இறங்கி அடிச்சேன் அப்படின்னா சொல்லி பாரு. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் திருச்சி கிழக்குல நாமினேஷன் பண்ணிட்டு எம்ஜிஆர் சிலைக்கெல்லாம் மாலை போட்டு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காரு சார், எப்படி பாக்குறீங்க? ஆனால் எப்பொழுதும் அவர் பண்றது தான், அதாவது இந்த ஸ்டண்ட்னு சொல்லுவாங்க சினிமால, அது மாதிரி தான் இப்பவும் பண்றாரு அவரு. அரசியலை உணர்ந்து பேச தெரியல. சிலிண்டர் தட்டுப்பாடு எடுத்தோடனே அவர் பேசுறாரு. சாப்பிட்டீங்களான்னு 12:30 மணிக்கு மக்களை பார்த்து கேட்கிறாரு. அது காத்தால சாப்பாடு கேட்கிறாரா, மத்தியான சாப்பாடு கேட்கிறாரா? அடுத்தது சொல்றாரு, சிற்றுண்டி சாலைகள்லாம் டீ கடையெல்லாம் மூடிட்டாங்க. அப்புறம் எங்க போய் சாப்பிடுவாங்க? நீ பொதுவாக தண்ணி கூட கொடுக்க மாட்டேன், ஷெல்டர் கூட போட மாட்டேன், வந்து நிற்கிறேன். ஏதோ அவங்களும் வந்து நின்றுட்டாங்க, போச்சு. சாப்பிட்டீங்களான்னு கேட்டாருன்னு அர்த்தம். அப்படி அவர் பண்ணிட்டார். அடுத்தபடியாக என்ன கேட்குறாரு, சிலிண்டருக்கு இந்த அரசு ஏதாவது செஞ்சுருக்கலாம், முன்னாடியே இப்படியெல்லாம் வர்றதுன்னு பார்த்து முன்னெச்சரிக்கையாக ஏதோ செஞ்சுருக்கலான்னு. இந்த மனுஷன் என்னன்னு சொல்கிறது? இந்த சிலிண்டரு, எண்ணெய், இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோல் அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படின்றதே தெரியலையே. இந்திய ஒன்றிய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களான இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இதெல்லாம் விஜய்க்காக சொல்கிறேன். நம்ம நேரில் எதுவும் தப்பாக நினச்சிக்கூடாது. விஜய்க்காக நான் அதை டீச் பண்ணுறேன். இந்திய ஒன்றிய அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்களான இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், இது 3 தான் வந்துட்டு இந்தியாவினுடைய கம்பெனிகள். இது இல்லாத ரிலையன்ஸ் இருக்குது, நராரா இருக்குது, 2 தனியார் நிறுவனங்கள் இருக்குது, ஷெல் இருக்குது, 3 இருக்குது. இவ்வளோதான். தமிழக அரசுடைய பெட்ரோல் பங்க் எதுவும் கிடையாது. தமிழக அரசு ஒன்றும் பெட்ரோல் இம்போர்ட் பண்ணுறது தான் கிடையாது. தமிழக அரசு எதுவும் கேஸ் இம்போர்ட் பண்ணுறது தான் கிடையாது. தமிழக அரசு எந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் விற்பனையிலே அது ஈடுபடுறதும் கிடையாது. கேஸ் ஏஜென்சி வந்துட்டு தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்படுறது கிடையாது. ஆகவே விஜய் அவர்களே, அறிவோடு பேசுங்க.
எதையாவது ஒன்று பேசணும்னா இப்படி ஒரு தட்டுப்பாடு வர்றதுக்கு முன்னாடி உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதல்ல அவர் வந்துட்டு கேபினெட்டை கூட்டியே வந்துட்டு இப்படிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லி கேட்டார். அவங்களுக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பதிலும் சொல்லிட்டா. நீ அப்போல்லாம் எங்கே இருந்தீங்களோ, என்ன நிலையில் இருந்தீங்களோ, என்ன தூக்கத்தில் இருந்தீங்களோ தெரியல. ஏன்னா டிவியில் சொல்கிறேன், பேப்பரில் போடுறேன், வேறு என்ன பண்ணுறது இதுக்கு மேலே. வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது படையர் பங்களா முன்னாடி ஒரு மோளத்தை அடிச்சு, ஏன்னா இவர் தூக்கத்தில் இருக்கிறாரா என்ன நிலையில் இருக்காருன்னு தெரியாது இல்லையா. உச்சபட்ச தியான நிலையில் அப்படியே நடுவில் நிற்கலாம், ரூமில் தரையிலையும் படாது மேலேயும் ஒட்டிக்காது அப்படி நின்றுட்டு இருக்கலாம். விஜய் எப்படி இருக்கிறாருன்னு தெரியாது, புரியுதுங்களா. ஏற்கனவே தெரிசா அம்மா என்ன சொன்னாங்கன்னா அவர் அப்படியே வெள்ளை சார் இப்படி பார்த்துட்டு இருப்பாரு அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி வேறு ஏதாவது இன்னொரு வித்தை தெரிஞ்சவரை அவர் இருக்கலாம். அப்படியேப்பட்டவரை வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிவிலலாம் அவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், டிவிலாம் வெளில இருக்கும். அதனால் டவுன் அடிச்சோம்னா ஏதோ நடக்குது அப்படி வெளில வந்து மட்டும் உடனே இந்த மாதிரி ஐயா அந்த மாதிரி கேஸ் எல்லாம் தட்டுப்பாடுலாம் வந்துருக்குது ஐயா, கேஸ் கொஞ்சம் நாளைக்கு வராதியா பார்த்த ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். வேற என்ன பண்ணுறது, விஜய்க்கு ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்கணும்னா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இந்த நாடு. ஆனால் இவர் சொல்கிறாரு நான் நாட்டை காப்பாற்ற போகிறேன்னு. விஜய் அவர்களே, உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் தமிழ்நாடு அரசுக்கு நிறைய செலவாகுது. நீங்கள் ஒரு மாநாடு கூட்டினீங்க அந்த விக்கிரவாண்டியில், 8000 போலீஸை போட்டு காப்பாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. உங்களை கடைசியாக என்ன சொன்னார் அங்கே இருக்கிற டிஐஜி என்ன சொன்னார், உங்களுடைய ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட என்ன சொன்னார், சீக்கிரம் பேசி முடிக்க சொல்லுங்க, இல்லாட்டி அவரை கூட காப்பாற்றி எடுத்துக்கிட்டு போய் காரவாண்டை வைக்க முடியாது சொன்னாங்களா இல்லையா. அதுக்கப்புறம் தான் நீ கடற்கரை பேச விட்டீங்க. அப்புறம் உங்களை காப்பாற்றினது யார், அவங்க தானே. நீ வந்து வெளில என்ன சொல்ற, போலீஸ் சதி திட்டம், இன்னைக்கு கூட சூழ்ச்சி கரூரில். என்ன சூழ்ச்சி, 12 மணிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வர்றது சூழ்ச்சியா, இல்லை காத்துட்டு இருந்தவங்க பண்ணது சூழ்ச்சியா, இல்லை வேடிக்கை காவல்துறையினர்லாம் அங்கே இருந்தாங்களே அவங்கள தானே அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கணும் அதே வெயில் அதே மாதிரி தொப்பியெல்லாம் போட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. ஒன்று அந்த மாதிரி நிற்க வச்சோம் ஒரு நாள் தாங்குவியா நீ? அந்த மாதிரி போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு விஜய அப்படியே கரூரில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அப்படி நிற்க வச்சா என்ன ஆவார்? ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் என்ன ஆவார்? அதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு வர பிரச்சாரத்துக்கு அதுக்கப்புறம் ஆளே இருக்க மாட்டார். விஜய் கான் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவ்வளவும் பண்ணிட்டு ஆனால் நீ வந்துட்டு எதையுமே ஒரு பொறுப்புணர்வு இல்லாம நீ பாட்டுக்கு ஏதோ பேசுற. கொஞ்சம் புரிஞ்சு பேசு, தெரிஞ்சு பேசு, உணர்த்து பேசு. தமிழ்நாடு தானே, தமிழன் தானே நீ. தமிழனாலே அறிவார்ந்த சமூகம் அப்படின்றது வரலாற்று ரீதியா இருக்குது. நீ இதுக்கு சம்மந்தம் இல்லாதவனாவே இருக்கிற, கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாதவனா இருக்கிற. உனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்ன்ற, உனக்கு என்ன பாதுகாப்பு அச்சுறுத்தல்? நீ தான் எல்லாருடைய பாதுகாப்பும் அச்சுறுத்தல். இன்னைக்கு கூட ஒரு கப்பல் விழுந்தாங்களா டமால்னு இறங்கி வந்தார். இறங்கி வந்து நீங்க என்ன பண்ணீங்க, எல்லாம் பரவாயில்ல அந்த அளவுக்கு கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் புத்தி கொஞ்சம் வளர்ந்துருக்குது, இறங்கி வந்து ரைட் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி என்ன அச்சுறுத்தல் உனக்கு வந்துச்சு? உன்னை சுத்திர ரசிகர்கள் தான் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட உனக்கு என்ன அச்சுறுத்தல்? நீ பாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு போற, அவங்க தான் வந்துட்டு மோதிக்கிட்டு உணராங்க, வாடுறாங்க, செத்து போறாங்க. இது வரைக்கும் ஒரு 52 பேர் 53 பேரை பலி வாங்கி இருக்கிறீங்க மனித உயிர்களை. ஆனா எந்த வழக்கும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் ஸ்டாலின் அப்படியாப்பட்டவர், அவர் எல்லாத்துக்கும் பெருசாக இந்நேரம் ஜெயலலிதாவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பகட ஒரு தடவையும் நீ உள்ள சப்ஜெயிலில் இருப்ப, நல்ல ஜெயில் கூட உனக்கு கிடைச்சிருக்காது, சப்ஜெயிலில் போட்டிருப்பான், குத்துக்கால் போட்டுதான் குத்திக்கிட்டு இருக்க. நீ நல்ல வேலை ஜெயலலிதா செத்துட்டாங்க, போயிட்டு அந்த சமாதியில் போயிட்டு மலர் வலையை வச்சுட்டு இதுக்கு மாதிரி பரப்புரை பண்ணுங்க. இருந்திருந்தாங்க நீ உண்டு இல்லை உருளைக்கிழங்கு உன்னை காலி பண்ணிட்டு இருப்பாங்க, நசுக்கிட்டு இருப்பாங்க. நல்ல வேலை அது உன் நேரமோ அது தமிழ்நாட்டுடைய நேரமோ என்னவோ தெரியல, நீ தப்பிச்சுட்ட. ஒருவேளை உன் பொண்டாட்டினுடைய அதனுடைய பிரார்த்தனையை கூட இருக்கலாம், இல்லாட்டி நீ இன்னும் ஆயிருப்ப. இந்த மாதிரி வந்துட்டு புழுவிட்டு இந்த மாதிரி ஊர் ஆட்களை கொண்டுட்டு அதில் ஷெட்டு போட்டுன்னு சொன்ன போலீஸ்காரன் உடனே போலீஸ்காரன் மேலே போவோம். எங்களுக்கு மட்டும் எஸ்ஓபியா என்ன சொன்ன போலீஸ்காரன்? சேலத்தில் ஒருத்தன் விழுந்து மயக்கம் போட்டு செத்து போயிட்டான். இதுக்கு மேலே கூட்டம் போடுறியா, ஓப்பன் ஏரியாவில் கூட்டம் போடுறியா, ஷெட்டை போடு சேரை போட்டுட்டான். அதானே அதில் ஆதரவு கூடுதல் செலவாச்சு, அதில் தானே உனக்கு கோவம் வந்துச்சு. அதானே என் கோவம். ஏதோ சொன்னீங்களா, ஏன் எங்களை மட்டும் அப்படி சொன்னீங்க, எதுக்கு சொன்னாங்களா காரணத்தை? சொல்லவே மாட்டானுங்க. ஏன்னா இவனுக்கு துட்டு செலவாகி போச்சான், இவன் தான் ரசிகரை மதிக்கிறவனா. என் உயிரன் ஏன் இதயத்தில் வாழும், என் நெஞ்சில் குடியிருக்கும். நெஞ்சில் குடியிருக்கிறவங்களுக்கு வந்துட்டு செட்டு போட மாட்டேன் நீ? ஏன்னா எவ்வளோ பெரிய பொய் இதெல்லாம். நாங்களாம் பத்திரிகையாளர்கள்லாம் எதுக்கு இருக்கிறோம்? உரிச்சு தொங்க போடுறதுக்கு தானே இருக்கிறோம்.
உன் நெஞ்சில் குடியிருக்கும் உயிர் போய்க தோழர்களே அப்படி சொல்லிட்டு அவங்கள வெயிலில் நிற்க வச்சுட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன் 12:30 மணிக்கு வந்து. திரும்ப திரும்ப திமுக விமர்சனம். விஜய பாஜகவுடைய பி டீம் அப்படின்னா அவர் வந்து தீகாக்கார மாதிரி எங்க போனாலும் கடவுளை திட்ட மாட்டாங்களா அவங்க, அந்த மாதிரி அவருடைய நினப்புல எப்போதும் திமுககாரன் தான் இருப்பான். எஜெண்டா வேற அது. உடனே திமுககாரனை திட்ட வேண்டியது. அங்கிள் அப்படின்னு இருந்தாரு. இப்ப விஜய் சார் அப்படின்னு சொல்லி, விஜய் சார் இல்ல சிஎம் சார், ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. மேம் நான் என்ன சொல்ல வரேன், ஸ்டாலின் எவ்வளவு பேசினாரு. நேற்று கூட திருச்சியில பேசிட்டு போனாரு, எடுத்து வந்தது டிவிலலாம் காட்டினாங்க. அதில் ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஏன் இதெல்லாம் சொன்னீங்களே, ஏன் அதெல்லாம் மறந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, மக்கள் ரசிப்பாங்க, சிந்திப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்றது இல்லை. ஊழல்வாதிங்க, நாங்கள் வந்து நல்லாட்சி தருவோம். நீங்கள் எங்கேருந்து நல்லாட்சி தருவீங்க? தங்கம் தருவாரு சார். தங்கம் தருவாரு, பட்டு சேரி தருவாரு, 6 சிலிண்டர் தருவாரு, 6 சிலிண்டர் தருவாரு, வீடு தருவாரு. வீடு அதில் வந்துட்டு எதில் லக்ஸரா இந்த கார் நிற்கும், எல்லாமே நிற்கும். எல்லாம் புழுக வேண்டியது தானே. எல்லாமே சினிமா டைலாக் கூட இந்த மாதிரி ஒரு சென்ஸ்லெஸ்ஸாக யாரும் எழுத மாட்டாங்க. அப்படி பேசுறாரு விஜய். ஒரு முதல்வர் வந்துட்டு பேசிட்டு போயிருக்காரு, அதுக்கு பதிலடி கொடு. நீ ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு, என்னன்னு நீ சொல்லு. அது சொல்ல தெரியல உனக்கு. இது மாற்று அரசியல்னு சொல்றாருல்ல சார் அவரு. ஏன் மாற்று அரசியல், ரசிகர்களை ஏன் மாற்று அரசியல், அது வேற ஒண்ணும் இல்லை. ஒரு வார்த்தை அப்படி ஏன் மாற்று அரசியல் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போடுறாரு, திமுக விமர்சனம் செய்ய தேவைப்படுது. எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போடுவாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல ஜெயலலிதா சிலைக்கு மாலை போடுவாரு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் போச்சு அப்படின்னோம்னா ஏமாத்தா மோடி சிலைக்கு மாலை போடுவார். எல்லாமே போடுவார். ஏதாவது கொள்கை கோட்பாடு ஏதாவது இருந்ததுன்னா தானே. நேற்று வரைக்கும் கொள்கை எதிரி பிஜேபி, முந்தா நாள் வரைக்கும் நேற்று வரைக்கும் வந்துட்டு பாஜகவில் சீட்டு கட்டிட்டு அலைஞ்சிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். மறுநாள் கத்தாலும் அவன் கட்சியில் நான் இல்லைன்ட்டு வெளில வரேன், உடனே நீ சீட்டு கொடுக்குற. ரைட்டா? 10 நாளைக்கு முன்னாடி தான் கஞ்சாவத்த கேஸில் உள்ளே போயிருந்துட்டு ஒருத்தர் வெளில வரான், நிர்வாகின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சீட்டு கொடுக்குற. அப்புறம் ஒரு ஃபைனான்சியர் இருக்கிறாரு, சினிமா ஃபைனான்சியர், அவருடைய பிள்ளைக்கு சீட்டு கொடுக்குற. அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில் ஒரு ப்ரொடியூசருக்கு சீட்டு கொடுக்குறேன். யார் இவங்கெல்லாம்? இதெல்லாம் மக்களுக்கு தெரியுதா இல்லையா? அவரோட டிரைவர் பையனுக்கு சீட்டு கொடுத்தாருன்னு பெருசா ஹைலைட் பண்ணாங்களே சார். டிரைவருக்கு சீட்டு கொடுத்துருக்காரா? பையனுக்கு கொடுத்துருக்காரு. டிரைவர் பையனுக்கு சீட்டு கொடுத்து அவன் 5 கோடி தருவான் போல. இவர் அதானே கேட்டாரு, 5 கோடி செலவு பண்ணுவியா? செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவன் யாரும் இல்லை. முடிஞ்சு போச்சு. இதுல அந்த பெரும்பான்மையான அவங்க வாக்காளர்கள் அவங்களை கவர்ற மாதிரியான திட்டங்கள் அதெல்லாம் எங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மையத்தை அவர் எடுத்து வைக்கிறார்ல. இல்லைங்க, அதாவது ஒருத்தர் ஒரு பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னோம்னா அதுக்கு அவர் தகுதியானவனா, அந்த அளவுக்கு அனுபவம் இருக்கா, பார்வை இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? அப்படிலாம் பார்த்தா விஜய் நீங்கள் ஒரு கவுன்சிலராக கூட ஒத்துக்க மாட்டீங்க. அவருக்கு எதுவுமே பண்ண முடியாது. அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போறாரு. அவர் சிலர்லாம் உளருவாங்க இல்லையா? அதாவது இந்த 3வது 4வது 5வது படிக்கிற பசங்களுக்கெல்லாம் பேச்சு போட்டி வைப்பாங்க தெரியுமா? அந்த பேச்சு போட்டியில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு தலைப்புல நீ பேசணும், 5 நிமிஷம் பேசணும். நான் முதல்வர் ஆனால், நான் பிரதமர் ஆனால், நான் ஐநாவின் பொதுச் செயலாளர் ஆனால், அப்படின்னா நான் பிரசிடென்ட் ஆனால் அப்படின்னு பேசுவாங்க. 3 கத்தி பேசும். உடனே அதுக்கு ஒரு பேனா ஒன்று பரிசு கொடுத்து அனுப்புவாங்க. அதுங்க வீட்டில் போயிட்டு அப்பா பேச்சு திறமை இருக்குது அப்படின்றது. அதுதான் விஜய் வந்துட்டு 54 வயசுல பண்றாரு. ஒண்ணுமே தப்பா ஸ்கூல்ல பண்ணியிருந்தாரா பிரைஸ் கிடைச்சிருக்காது. இங்க வந்துட்டானா மக்கள் அவருடைய ரசிகர்கள் தட்டுறாங்க. இல்ல 234 தொகுதி வேட்பாளர்கள், கிட்டத்தட்ட 100 வேட்பாளர்களுக்கு மேல மாற்று கட்சி அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பலன் தருமா? அனாமதேயங்கள் இல்ல, யாரும் போட்டிட்டு யாரும் வந்துட்டு பிரச்சாரம் பண்ண போறது இல்லைங்க. இப்ப அவர் அறிவிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு 3-4 நாள் 5 நாள் ஆயிடுச்சு இல்லையா? எங்கேயாவது வந்துட்டு தாவேக்காரங்க வந்துட்டு பரப்புரை பண்ணிட்டு வந்தாங்கன்னு ஏதாவது ஒரு போட்டோ வந்துச்சு எங்கேயாவது? டிவியில் காட்டினா வந்து ரெடியா இருக்கிறான்ல, காட்டாங்களா யாராவது? ஏன் எதுவுமே கட்டமைப்பு இல்லைங்க. இப்போ இவரு பரப்புரை அடிக்கிறாரு, அங்க ஒரு கொடிக்கம்பம் இருக்குதுங்களா? தாவேக்காக்கு ஒரு குச்சியை நட்டுருக்குறாங்களா? எதுவுமே இல்லாத இடத்துல நீங்க என்னங்க பண்ணுவீங்க? அங்க ஆர்டி சேகர்னு ஒருத்தர் இருக்கான், அண்ணா திமுக வேட்பாளரா. ஒரு வீட்டுக்கும் அவனை யாருன்னு தெரியும். ஒரு குடும்பத்தினரையும் அவன் வந்து அட்ரஸ் பண்ணுவான். சைலண்டா வேலை செஞ்சு உன்னை வந்துட்டு பெரிய அளவு தோற்கடிக்க போறான். நீ அதான் பார்க்க போற. அரசியல்ன்றது வேற. மக்களோட உன்னோட அந்யோன்யம் என்ன?
அது உனக்கும் இல்லை, நீ போட்ட வேட்பாளர்களுக்கும் இல்லை, நீ எதிர்பார்த்த துட்டை செலவு பண்ணுறதுக்கு அவன் தயாராக இல்லை. அவன் உன்னை விட உஷாரா இவரோட போயிட்டு நம்ம உருப்பட முடியாதுன்னு முடிவெடுத்துட்டான். நீ எவ்வளோதான் நீ வந்துட்டு கருத்து கணிப்பெல்லாம் போட்டு 23% வாங்குவேன் 93% வாங்குவேன்னு சொன்னாலும் அவனை அசைக்க முடியாது. அவனுக்கு தெரியும் கள நிலவரம் என்னன்ட்டு. யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. பாருங்கள், நீங்கள் யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. இன்னும் 6ஆம் தேதி முடியுதில்ல, அது வரைக்கும் பாருங்களேன் எவ்வளோ இப்போ தொகுதிகளில் வந்துட்டு தாவேகாவினர் வந்துட்டு வேட்புமனு தாக்கல் செய்யலை அப்படின்ற அந்த தகவல் வரும் பாருங்க. அதுக்கப்புறம் வேட்புமனு நிராகரிப்புன்னு ஒன்று இருக்குது இல்லை, அதில் நிறைய வரும் பாருங்க. அதில் விஜய்தே நிராகரிக்கப்படலாம்லாம் பேசிக்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அரசியல் அப்படின்றத ஒரு அமைப்பு ரீதியாக பண்ண தெரியாத ஒரு தலைவர் தான் விஜய், பண்ண தெரியாத ஒரு நடிகர் தான் விஜய். அவரை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அந்த கட்சி என்ன பண்ணும்? நம்பி வந்துட்டாங்க அவங்கெல்லாம். வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி விஜய்க்காக ஒரு குரல் கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு போவாங்க. எல்லாரும் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் சிந்தனை அப்படின்றது பொதுவான படைப்பில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு திறன். அது சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கிற வரைக்கும் விஜய் போன்ற ஆட்கள்லாம் இவங்களுடைய ஏமாற்ற அரசியல்லாம் மக்களிடையே எடுபடவே எடுபடாது. இதுல ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, பிரச்சாரத்துல பாட்டில் எல்லாம் தூக்கி வீசுறாங்க, திமுக காரங்க தான் எடுத்து வீசுறாங்க அப்படிங்கிறாரு. பாட்டில் சில்லு வந்து உழுது திமுக காரங்க வீசுறான்னு எப்படி நீ சொன்ன? ஏற்பாடு தானே, உன்னோட ஏற்பாடு தானே அர்த்தம். அது போலீஸ் எதுவும் பண்ண மாட்டேங்குது. இப்படி சொன்னதுக்காகவே தூக்கி உள்ள வச்சிடணும். என்ன அடிப்படையில் சொன்னேன் அதை மட்டும் சொல்லு. பாட்டில் வந்து உழுது, பாட்டில் சில்லு வந்து உழுது, எப்படி அதை திமுகன்னு சொன்னேன் சொல்லு. இன்னொரு வேட்பாளர் இருக்கிறான், அவனும் சிரிச்சிருக்கிறான். வந்துருச்சு ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துருக்குது அப்படின்ட்டு. ஒரு சில்ல உடனே திமுக நான் இறங்கி அடித்தா இவர் மே 5ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த வார்த்தையை சொல்லி நான் மட்டும் இறங்கி அடித்தேன் அப்படின்னா சொல்லி பாரு. ஏன்னா இப்போ ஸ்டாலின் சொல்லிட்டாரு, எல்லாரும் அவனுக்கு கூட வேலையை போய் பாருங்கள், ஜெயிக்கணும், அதனால் சைலண்ட்டாக இருங்க அப்படின்ட்டு. இவங்க ஜெயிக்க மாட்டோம், அதனால் ஒரு கலவர மனநிலையை உண்டாக்குறாங்க, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உண்டாக்குறாங்க. அதுதான் ஆதவ அர்ஜுனா அவனுடைய வேலையே. இப்போ விஜய்கிட்ட நம்ம ஏற்கனவே நம்ம எச்சரிக்கை பண்ணோம். இவன் வந்துட்டு உன்னை இழுத்து விடுறான் நடுத்தருவில், உன்னுடைய ரசிகர்கள்லாம் இவன் பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவான். களத்தில் யாரோட வந்துட்டு யார் மோதிக்குவாங்க? இன்னொரு கட்சிக்காரனோட மோதுவானா மோத மாட்டானா? இந்த சூழல் ஏற்படுமா ஏற்படாது? இந்த மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான். விஜய் இவனை ஏற்றுறதே இல்லை. பாருங்க, கடைசியாக ஒரு 2-3 மாதத்தில் பாருங்க, ஆதவ அர்ஜுனா எங்கேயாவது எது பேசினாரு? பஸ்ஸோடு சரி, மேலையெல்லாம் ஏற்றுறதே கிடையாது, பேச வைக்கிறதே கிடையாது. இவரையும் பேச வைக்கிறது கிடையாது, உசியானதையும் பேச வைக்கிறது கிடையாது, நிர்மல்குமாரையும் பேச வைக்கிறது கிடையாது. அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு மட்டும் அவன் இருக்கிறான் இல்லையா? பழைய ஊடகவியலாளர் ராஜ்மோகன் அதோட முடிஞ்சு போச்சு. வேறு யாரையும் விட்டுறதில்லை. எனக்கு தெரியும் அவனால இழுத்து விட்டுருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் விஜய் அவரை சார்ந்து நிற்கிறார். ஏன்னா செலவு பண்ணுறான் காசு. அவன் ஏன் செலவு பண்ணுறான்? நாளைக்கு விஜய் ஆப்சென்ட் ஆகிட்டாருன்னா, இல்லை வெளியேறிட்டாருன்னா கட்சியை கபலீகரம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவன் நிற்கிறான். வேற ஒன்றும் இல்லை. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.